மக்கள் திலகத்துக்கும் டி ராமாராவுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இருவரின் பெயரிலும் ராமன் உண்டு. தமிழ் திரையுலகில் மக்கள் திலகம் சூப்பர் ஸ்டார் என்றால், தெலுங்கு திரையுலகில் என்டிஆர். இருவருமே அரசியலில் ஈடுபட்டு மாநில முதல்வரானவர்கள். பெயர்களின் இனிஷியல் கூட எம்ஜிஆர், என்டிஆர் என்று ஒலிப்பதில் ஒரு ஒற்றுமை இருக்கும். மக்கள் திலகத்துக்கும் டி ராமாராவுக்கும் உள்ள நட்பும் நெருக்கமாக நாடறிந்தது. எனது குருநாதர் எம்ஜிஆர் என்று வெளிப்படையாகவே அறிவித்தவர் ராமாராவ். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 1983ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆந்திர முதல்வராக டி ராமாராவ் பதவியேற்றார். தன்னிடம் ஆசி பெறுவதற்காக சென்னை வந்த டி ராமாராவுக்கு அவரை கௌரவிக்கும் விதமாக ராமாவரம் தோட்டத்தில் மக்கள் திலகம் விருந்தளித்தார். அப்படியே சென்னை நகரின் குடிநீர் பற்றாக்குறையையும் அதை தீர்த்து ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணாநிதி நீரை சென்னைக்கு கொண்டு வரும் யோசனையையும் டி ராமாராவிடம் தெரிவித்தார். மக்கள் திலகம் சொன்னால் என்டிஆரிடம் மறுப்பேது? அப்போது உருவானதுதான் கிருஷ்ணா நதிநீரை சென்னைக்கு கொண்டு வரும் தெலுங்கு கங்கை திட்டம். பதவியேற்ற அடுத்த 4 மாதங்களில், அதாவது 1983 மே 25ஆம் தேதி சென்னையில் நடந்த தெலுங்கு கங்கை திட்ட தொடக்க விழாவில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசின் பங்கில் முதல் தவணைக்கான காசோலையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மூலம் ராமாராவிடம் கொடுக்க செய்தார் மக்கள் திலகம். பின்னர் 2002ஆம் ஆண்டு புட்டபர்த்தி சாய்பாபா இத்திட்டத்துக்கு நிதியுதவி செய்தார். சென்னை மக்களின் தாகத்தை இன்றும் போக்கி வருகிறது தெலுங்கு கங்கை திட்டம். அந்த திட்டத்தை உருவாக்கியவர் மக்கள் திலகம்.